Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 2022 தொடங்கிய யுக்ரைன் போரில் ஷாஹித் ட்ரோன்களை ரஷ்யா பயன்படுத்தி வருகிறது. ரேடார் எதிர்ப்பு ஏவுகணையான இந்த ட்ரோன்கள் எழுப்பும் ஒலியின் காரணமாக யுக்ரைன் மக்கள் இந்த ட்ரோனை மொபெட் என்றும் ஸ்கூட்டர் என்றும் அழைக்கின்றனர். பனிப்போர் காலத்தில் மேற்கு ஜெர்மனியிலிருந்து உருவான ஒரு என்ஜின் பயன்படுத்தப்படுவதால் ட்ரோனின் ஒலி மொபெட்டின் ஒலி போல இருப்பதாக கூறப்படுகிறது. ஷாஹித்தின் பின்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் புரொப்பல்லரை இயக்கும் சிறிய பிஸ்டன் உள்ளது. இதனாலே ஷாஹித் பறக்கும்போது இந்த பிஸ்டன் ஒருவிதமான இரைச்சலை எழுப்புகிறது. யுக்ரைனில் உள்ள வேறு சிலர் இந்த ட்ரோனை புல் வெட்டும் இயந்திரத்துடன் ஒப்பிட்டு இதன் ஆற்றலை ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். யுக்ரைன் போருக்காக ஷாஹித் 136 ட்ரோன்களை ரஷ்யா வாங்கியது முதல் ட்ரோனின் மொபட் சத்தம் மாறாமல் அப்படியே இருக்கிறது. யுக்ரைன் போர் தொடங்கி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு மேற்கத்திய ஊடகங்களில் இந்த ட்ரோன் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஆனாலும் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஷாஹித் என்ற பெயரில் ஈரான் குறைந்த செலவில் அதிக ஆற்றல் கொண்ட ட்ரோன்களை உருவாக்க தொடங்கியது. முதலில் ஷாஹித் 131 என்ற ரக ட்ரோன்களை உருவாக்கிய ஈரான் 2024 ஆண்டிலிருந்து மேம்பட்ட ஷாஹித் 136 ரக ட்ரோன்களை உற்பத்தி செய்ய தொடங்கியது. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய வளைகுடாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும், குறிப்பாக குவைத்தில் உள்ள கேம்ப் புஹ்ரிங் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துறைமுகங்கள் மீதும், இஸ்ரேல் மீதும் ஈரான் நூற்றுக்கணக்கான ஷாஹித் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. போர் தொடங்கிய 5 நாட்களில் மட்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஷாஹித் ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானின் கடற்படை, விமானப்படை உட்பட நாட்டின் இராணுவ உட்கட்டமைப்புகளில் ஆயுத கிடங்குகள், ராக்கெட் லாஞ்சர்கள், ஏவுகணைகள் மற்றும் ஏவுதளங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்ன பிறகும் இன்னமும் ஈரான் கடுமையான பதிலடியை ஷாஹித் மூலம் கொடுத்து வருகிறது. முன்பு ஷாஹித் ட்ரோனை ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்து வந்த ரஷ்யா ஒரு தலைகீழ் மாற்றமாக இப்போது ஷாஹித் ட்ரோன்களை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. கெரான் 2 என்ற பெயரில் உரிமம் பெற்று ஈரானின் ஷாஹித் ட்ரோன்களை தயாரிக்க தொடங்கிய ரஷ்யா இப்போது ஓராண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்களை உற்பத்தி செய்து வருகிறது. 2000 கிலோமீட்டர் வரம்புடன் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ஷாஹித் ட்ரோனின் விலை மலிவானதாகும். ஒரு ஷாஹித் ட்ரோனின் விலையே அதிகபட்சம் $5000 தான். ஆனால் பல மில்லியன் விலை கொண்ட அமெரிக்காவின் தாட் போன்ற ஏவுகணை எதிர்ப்பு வான் பாதுகாப்பு அமைப்பை இந்த ஷாஹித் அழித்து விடுகிறது. வானில் ஒரு வெடிபொருள் கிடங்காக வட்டமிடும் இந்த ஷாஹித் ஒரு ஏவுகணையைப் போல ஒரு இடத்திலிருந்து இலக்கை நோக்கி பறப்பதற்காக உருவாக்கவில்லை. மாறாக குறிப்பிட்ட இலக்கு பகுதியை சுற்றி வட்டமிட்டு சுற்றி வந்து சுமந்து வந்த 40 கிலோ வெடிமருந்துடன் தாக்குவதற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலேயே நவீன போரில் ஷாஹித் 136 வானில் தானாக இயங்கும் AK-47 என்று கூறப்படுகிறது.